ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போயாச்சு. போன உடனே முதல்ல சாப்பிட்டோம். கேசரி, இட்லி, வடை அப்படிலாம் வச்சுருந்தாங்க. நான் பின்னாடி தான் போனேன். என் தங்கச்சியும் எங்கள் வீட்டுக்காரும் முதல்ல பைக்கில் போயிட்டாங்க. நான் பின்னாடி சைக்கிளில் போனேன். அவங்க முதல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் நான் சாப்பிட்றத மட்டும் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சரி போகலாம், எங்கேயா டவர் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தோம். அங்கிட்ட இங்கிட்டு போய் நின்று பார்த்துட்டு இருந்தோம். எங்கேயுமே டவரே கிடைக்கல. ஒரே ஒரு பாயிண்ட்டு கிடச்சிது. லைவை ஸ்டார்ட் பண்ணோம், அதுவும் கூட சுற்றிக்கிட்டே இருந்தது. சரி சிவன் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி சிவன் கோயிலுக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். பாருங்கள், சிவன் கோயிலுக்கு முன்னாடி எழுதியிருக்கிற வாசகங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி. ஏன்னா நாங்கள் இருந்தது வந்து பிரித்தியங்கா தேவி கோயில். அங்கே வந்து சுத்தமாக டவர் இல்லை, அது வந்து பள்ளம். இந்த கோயிலுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே போனோம். உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆளுங்க இனிமேல் தான் வருவாங்க போல இருக்குது. இந்த கோயில் அவ்வளோ கூட்டம் இல்லை, ஆனால் அந்த கோயில் நல்லா கூட்டம் இருந்துச்சு. ஒரு இடத்துல செருப்பை கழட்டி போட்டுட்டு நேரம் போயிட்டு இங்கிட்டு பக்கத்தில் வந்து கருப்பசாமி கோயில் இதெல்லாம் இருக்கும். நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. முதல்ல டவர் கிடச்சா லைவ் போடலாம், ஒரு இடத்துல உட்காந்து சாமி கும்பிட்டு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் செல்ல அங்கங்கே காட்டிக்கிட்டே போனோம், எங்கேயுமே வந்து டவர் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற நேரம் பார்த்து என்னென்னா ஒரு அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டு அந்த ஃபுல்லாகவே சிவன் கோயில் ஃபுல்லாகவே அங்கே இங்கே சுற்றுறோம். ஆனால் எங்கேயுமே டவர் கிடைக்கல. அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கோம் பார்த்திங்களா. இதுதான் வந்து சிவன் கோயில். கீழே வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டில் இருக்கும். பெரிய சிவன் வந்து உட்காந்துருப்பார். அவர் பின்னாடி பார்த்திங்கன்னா 5 தலை நாகம் இருக்கும். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே போயிட்டு வந்து யாரும் கசகசன்னு பேசக்கூடாது, அது ரூல்ஸு. உள்ளே போனால் ஒன்றும் மெடிடேஷன் பண்ணணும், இல்லைன்னா மௌனமாக உட்காந்து சாமி கும்பிட்டு வரணும். உள்ள கசகசன்னு பேச்சத்தையும் கேட்டதுனா இதுக்கு மேலே ஒரு ரூமில் வந்து இந்த கோயிலோட அதிகாரி இருப்பார். அவர் வந்து திட்டுவார். பாருங்கள், அந்த இடத்துக்குள்ளே போன உடனே ரொம்ப காமாக இருக்கும், ஆளுகள் கசகசன்னு இருக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் அடிகளார் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட பேர், அவங்களோட சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஒவ்வொருத்தராக அப்படியே லைனாக காட்டுறேன் பாருங்கள். கோரக்கர், அப்புறம் பார்த்திங்கன்னா போகர், முன்னாடி ஒரு 2-3 பேர் போச்சு இல்லையா, அப்புறம் தன்வந்திரி, இப்படி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 21 சிவனடிகளார் இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமை சுற்றியும் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 9 சிவனடிகளார், அதுக்கு மேலே தான் சிவன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வர்ற வீடியோவில் ஒவ்வொன்றா தெரியும் பாருங்கள். இதுக்குள்ளே போயிட்டாலே அவ்வளோ ஒரு சாந்தம். அதாவது சொல்லுவாங்கள்ல பிரணவ மந்திரம்னு சொல்லிட்டு, ஓம், அந்த சவுண்டு வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போயாவது டைம் கிடச்சா நீங்களும் வாங்க. இது வந்து இந்த சிவன் கோயில் வந்து இப்போ புதுசாக கட்டினதான். புதுசானா கிட்டத்தட்ட கட்டி வந்து ஒரு 6-7 வருஷம்தான் ஆகும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப பப்ளிசிட்டி ஆயிடுச்சு, நிறைய மக்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டோமா. இப்போ பாருங்கள், சிவனை சுற்றி இந்த 9 இது, அதுக்கு பக்கத்தில் தான் நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த 5 நாகத்தோட மேலே சிவன் இருக்கார் பார்த்திங்களா. இதுதான் வந்து சிவன் கோயில் அடிவாரம். நம்ம இன்னும் மேலே போகலை. இது சிவன் உள்ள மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் சரி, சிவன்னாலே மெடிடேஷன் தானே, அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தாச்சு. நானும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட பண்ணேன். அவ்வளோ ஒரு இந்த இடத்துக்கிட்ட உட்காந்து மௌனமாக உட்காந்து நம்ம என்ன வேண்டுதல் பண்ணாலும் நடக்குங்கிறது தெரியாது. ஆனால் மனசு வந்து அவ்வளோ ஒரு லேசாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். அப்படியே ரொம்ப சாதுவாக அமைதியாக, எந்த சத்தமும் கேட்காது. இதுக்கு மேலே தான் அதாவது இன்னொரு சிவன் இருப்பார். இதுக்குள்ளே ஒரு ஊசி நூல் போட்டால் கூட சவுண்டு கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மக்கள் கசகசன்னு எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா கூட்டமாக அங்கங்கே இருப்பாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. இது தியான பீடம்னே சொல்லி வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணுறவங்க பண்ணலாம், தியானம் பண்ணுறவங்க பண்ணலாம், அதுக்குன்னே வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து யாரும் எந்த சவுண்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் ரூல்ஸு. இங்கே உட்காந்து மனதார வந்து நம்மளும் வந்து நல்லா மெடிடேஷன் பண்ணியாச்சு. அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சிவன் கோயில் அங்கே இங்கேன்னு செல்லை வச்சு பார்த்தோம். எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட வந்து டவர் கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு சரி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த நேச்சரான இடங்கள்லாம் கொஞ்சம் நம்ம வீடியோஸில் எடுத்துக்கிட்டோம். மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காய்ச்சி குலுங்குச்சு. ஏன்னா இப்போ வைகாசியில் மாங்காய் சீசன் தானே, நிறைய மாமரம் தான் இருந்தது. ஜெனி ரொம்ப கவலையில் உட்காந்துட்டா, ஐயோ லைவ் போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டா. நான் தான் சரி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் தான் பார்க்க, அதாவது உங்களுக்கு கேட்ட பூட்டிட்டாங்க, இனிமேல் தான் திறப்பாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டோம். பார்த்தீங்கன்னா அது கண்ணு பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறது, அப்படியே நேச்சர் கண்ணு மாதிரியே இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன்.
அந்த கண் வந்து அப்படியே அந்த கண்ணில் ஏதோ ஒரு பவர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ தான் புதுசாக வச்சுருக்குறாங்க இந்த சிலை வந்து. இதுக்கு முன்னாடி நான் போகிறப்பெல்லாம் இந்த சிலை இல்லை, இப்போ புதுசாக வச்சுருக்காங்க போல இருக்குது. ஆனால் நல்லா தத்ரூபமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அதையும் சரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே சிலைகள் தாங்க. அம்மன் சிலை, கருப்பசாமி சிலை, அப்புறம் இது சிவன் சிலை, ஃபுல்லாகவே வந்து சிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் சரி மேலே நம்ம மெயினாக சிவன் கோயில்னால் இது தான் அப்படிங்கிறதுக்கு மேலே மெயின் வச்சுருவோம். இது கீழே அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம ஒரு 5 பாம்பு வச்சு சிலை இருந்ததுல அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் தான். இதுதான் பெரும்பாலும் வந்து இந்த சிவனுக்கு தான் நிறையா அபிஷேகம். கரெக்டாக பார்த்திங்கன்னா சிவனுக்கு நேராக நந்தி இருப்பார் பார்த்திங்களா, அது பார்த்திங்களா உங்களுக்கு தெரியுதா, நந்திக்கு நேராக சிவன். இந்த கோயில் இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. என்ன சொல்கிறது, ஒரு 5-6 வருஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளே நல்ல டெவலப்மெண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளேயும் சில அம்மன்லாம் இருந்தது, புவனேஸ்வரி அம்மன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாகம் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து அது என்ன கக்குன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று கக்குன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே கீழே வந்து ஒரு இது மாதிரி நாகஜோதி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து கீழே தொங்கிட்டு இருந்துச்சு. அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி அந்த சிவன் கோயில் ஃபுல்லாகவே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே நாங்களும் நல்ல மனதார சாமியை கும்பிட்டோம். சேனல் நல்லா போகணும், சிவன் கோயில் சேனலில் வர எல்லாரோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் உட்காந்து கொஞ்சம் நேரம் நான் மெடிடேஷன் பண்ணேன். பொதுவாக வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும். அந்த இடங்களில் உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுறப்போ அதோட பிரதிபலிப்பு வந்து உண்மைக்குன்னு அதோட என்ன சொல்கிறது எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாவது நடக்கும். அதனால் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்காண்டி அதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்தாங்க. அப்படி சரின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லி நிறைய இடங்களை வச்சு பார்த்தோம். ஆனால் எங்கேயுமே வந்து டவர் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. ஒரே ஃபீல் ஆச்சு, ஐயோ என்னடா செய்யுது, டவரே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம போகிறப்போ ஒரு அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதையும் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சூப்பராக இருந்தது. இதை விட்டு போகவே மனசில் அவ்வளோ ஒரு நறுமணம். அந்த அப்போ தான் அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க, ஒரே பூவாசம் அதுன்ட்டு இருந்தது. அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சிவன் கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி எதுக்காண்டி போனோம், இன்றைக்கி வந்து தேய்பிர அஷ்டமி. பிரித்தியங்கா தேவிக்கு வந்து அந்த ராகு காலத்தில் வந்து ஓமம் வளர்ப்பாங்க, அது பார்க்கறதுக்காண்டி தான் போனோம். சரி ஓகே என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெனியும் சிவன் கோயிலேருந்து பொடி நடையாக நடந்து வந்தோம். வந்தோடனே இவர் தான் என்ன சொல்கிறது, பிரித்தியங்கா தேவி அந்த கோயிலோட ஓனர். இவரோட கட்டவுட்லாம் நிறைய இருந்தது, நான் அதெல்லாம் எடுக்கலை. இவருக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணுறது பிடிக்காது. அதனால் வந்து நான் கூட நின்று இது பண்ணுறதே வந்து அவர் சரி என்னோட அன்புக்காண்டி தான் அவர் சரி ஓகே எடுங்கம்மான்னு சொல்லி சொன்னார். நிறைய கட் அவுட் இருக்கும் இவர் பற்றின விசேஷமாக இன்னொன்று சொல்லணும்னா, இவர் வந்து கோடிக்கணக்கில் சொத்து உள்ளவர். அவர் ஒரு சின்ன வயசுலேயே இருந்து குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு வந்து ஒரு கோயிலை உருவாக்கி அங்கே வர்ற மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறது. நான் கர்மான்னு நேற்று லைவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான சரியான டீட்டெயிலாம் இவர் சொல்லுவார். எப்போ பார்த்தாலும் அந்த மஞ்சள் வேஷ்டி, அந்த ஒரு வேஷ்டி மட்டும்தான், வேறு எதுவுமே போட மாட்டார். மார்கழி மாதம் குளிர்காலம் ஆகட்டும் அதுதான் போட்டிருப்பார். இதுதான் பிரித்தியங்கா தேவி. ஓமம் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது கூட அவர் கூட நின்று நான் சில ஃபோட்டோஸும் வீடியோஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு இவரை பார்த்து தான் அந்த கர்மாங்கிறத ஒன்று நானே கற்றுக்கிட்டேன். நம்மளும் வந்து பூஜையில் உட்காந்தாச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனை பண்ணோம். ஜெனி என் கூட வந்து பக்கத்தில் உட்காந்தா. குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஓமம் வளர்க்குறப்போ மந்திரம் சொல்கிறப்போ நம்ம குங்குமத்தை எடுத்து அம்மனுக்கு ஒரு வாட்டி ஓமத்தில் ஒரு வாட்டி காட்டி நம்ம அந்த இலையில போடணும். இது எதுக்காண்டி பெண்கள் பண்ணுவாங்க அப்படின்னா, கல்யாணமான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும், கல்யாணம் ஆகாத பெண்கள் வரப்போகிற கணவர் வந்து நல்லபடியாக நம்மளுக்கு அமையணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் பண்ணுவாங்க. லேடிஸாக வரிசையாக வந்து உட்காந்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒத்தப்படியாக தான் உட்கார சொல்லுவாங்க. ஒத்தப்படியாக மீன்ஸ் 5, 7, 9 அந்த மாதிரி. அப்படி பார்க்குறப்போ நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 29 பேர் உட்காந்துருந்தோம். பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஓடும். நம்ம அவ்வளோத்தையும் வீடியோ எடுக்க முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சத்தை மட்டும் அப்பக்கப்போ நாங்கள் வீடியோ எடுத்தோம். இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். குங்குமத்தை கையில் எடுத்து சாமிக்கும் அந்த ஹோமத்துக்கும் காட்டிட்டு அப்படியே நம்ம குங்குமத்தை கீழே போடணும். இவ்வளோ தான். அது நம்ம அந்த ஓம முடியை தட்டி இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ள வந்து ஓம் தீர்க்க சுமங்கலி பவ அப்படிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் மௌனமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படி தான் வந்து இந்த பூஜை நடக்கும். நான் எப்போ போனாலும் நானும் என் பொண்ணு கூட நிறைய இந்த தடவை இந்த மாதிரி பூஜையெல்லாம் கலந்துருக்கேன். ஜெனிக்கு வந்து புதுசு தானே, அதனால் சரின்னு சொல்லிட்டு ஜெனியை வந்து உட்கார வச்சாச்சு. அவளுக்கு ஒரு நல்ல கணவர் கிடைக்கணும், நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலியாக அவளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பெரும்பாலும் வந்து இதில் வந்து மேரேஜ் ஆனவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, எக்ஸப்டடாக 1-2 வயசு பிள்ளைகளும் வந்து உட்காரலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஜென்ட்ஸ் மட்டும் நாட் அலவுடு இந்த சுமங்கலி பூஜையில்.
இது வந்து நடந்துகிட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த ஓமம் வழக்க வழக்கம் முன்னாடி உட்காந்துருக்குற எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்த்து கொட்டிச்சு, அவ்வளோ ஒரு வேர்வை. இருந்தாலும் நம்ம பூஜையில் உட்காந்துட்டோம் இல்லையா, அதனால் வந்து ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனை வந்து ஓரளவு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 29 பேர் உட்காந்துருந்தோம். அதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒத்தப்படையாக தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் வந்து நம்ம அந்த அர்ச்சனை பண்ணுற குங்குமத்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுக்காண்டி எல்லாமே நாங்கள் ரெடியாக உட்காந்துருந்தோம். வாங்கிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து நம்ம வத்தெல்லாம் போட்டுவாங்களே ஓமத்தில், அதுவும் வந்து முடிஞ்சிட்டு ஐயர் வந்து பாவம் அந்த வெக்க தாங்க முடியல போல இருக்குது. அவருக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு உடம்புலாம் வேர்த்து விறுவிறுக்க உட்காந்துக்கிட்டு இருந்தார். எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருந்தவங்களுக்கு எப்படின்னா, ஓமத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாவம் அவங்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், நாங்கள் எத்தனை பேர் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணோம் அப்படிங்கிறத இந்த லைனாக வந்து பானா சீசனில் உட்காந்துருந்தோம். பார்த்திங்கன்னா மொத்தம் 29 பேர். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா குங்கும அபிஷேகம், அர்ச்சனை, ஹோமம் எல்லாம் முடிஞ்சோடனே சாமிக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு மரத்தட்டில் வந்து உட்காந்துருந்தோம், வெக்க தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. அப்புறம் சாப்பிட்டுட்டு தான் நம்ம சாமி கும்பிட போகணும். ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க, அதனால் நாங்கள் செகண்ட் போய் சாப்பிட்லான் இருந்தோம். அடுத்து என்ன நடந்ததுன்னு அடுத்த வீடியோவில். ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள், அங்கே நிறைய குரங்கு இருக்கும். ஒரு 4-5 குரங்கு வந்து மேலே வந்து இருந்தது. அதை வந்து விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா சாமிக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டிருப்பாங்கல்ல அங்கே. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உட்காந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் ரவுண்ட் சாப்பிட்டு வந்துட்டாங்க, செகண்ட் ரவுண்ட் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 3வது ரவுண்டுக்கு தான் போனோம். கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும் அப்படின்னு பார்த்தோம். கூட்டத்துக்குள்ளே கசகசன்னு எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தோன்னா மதிய சாப்பாடு என்ன வச்சாங்க அப்படின்னா, ஊறுகாய், ரைஸு, அப்பளம், அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் சாம்பார், மோர், பாயாசம் இதுதான் வச்சாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து எந்த நேரம், எனி டைம், எந்த மாதம்னாலும் சரி, எந்த நாள்னாலும் சரி, எந்த கிழமை எதுனாலும் சரி, பசின்னு போகிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. பசிப்போக்கின்னு சொல்லலாம். அந்த ஐயா வந்து நிறைய வந்து அன்னதானம் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதனால் எந்த நேரம் யார் பசின்னு வந்தாலும் உடனே கூட்டு வச்சு சாப்பாடு கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து வயிறார சாப்பிட்டோம். சாப்பாடும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்து அப்படியே பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். சுட சுட போட்டிருந்தாங்க. வெயிலுக்கு அந்த சூடாக சாப்பிட்டோன்னே எல்லா முகத்தில் அப்படியே வேர்வை அப்படியே வலிஞ்சு கொட்டுச்சு. இருந்தாலும் நாங்கள் சாப்பாட்டெல்லாம் விடலை, நல்லா தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்தோடனே அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட வந்தாச்சு. அம்மனுக்கு அலங்காரம்லாம் பண்ணி வர்றவங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். சாமியை கும்பிட்டாச்சு, விபூதி எல்லாம் எடுத்து பூசியாச்சு, ஹோமத்தையும் நல்லபடியாக முடித்தாச்சு. எல்லாமே முடிச்சுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் என்ன பண்ணேன்னா, நான் சைக்கிள் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டுக்காரரும் ஜெனியும் பைக்கில் வந்தாங்க. சரி, அவங்க பின்னாடி பைக்கில் சல்லுன்னு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே நான் கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.